அன்பு மக்களே, நறுமை உடன் பிறந்தார்களே, மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான். இதய துடிப்பு நின்றுவிட்டால் மட்டும் இறந்தவன் அல்ல, லட்சிய துடிப்பு நின்றுவிட்டாலும் இறந்து போனவன் தான். உங்கள் பிள்ளைகள் இதய துடிப்பில் வாழாது ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சிய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து எங்களை தோற்கடிக்கிறீர்கள். தோற்று போனது நாங்கள் அல்ல, நீங்கள் தான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, அவர்கள் வெல்கிறார்கள், நாம் தோற்கிறோம். அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் எண்ணினை இளைய என் தம்பி தங்கைகள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய இளையவர்கள், எதிர்கால தமிழகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் ஆகப்பெரும் அறிஞர் பெருமக்கள், தத்துவ ஞானிகள், மண்ணை மக்களை நேசித்து நின்ற பெருமக்கள் எல்லோரும் முன்வைத்த கோட்பாடுகள், தத்துவங்கள், அரசியல் முழக்கங்கள் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப்போவதும் இல்லை என்ற அளவிற்கு உலக மாந்தர்களால் போற்றப்பட்ட மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக பூமியையும் இந்த பூமியிலே விதைத்தார். அவன் சொன்னான், இழப்பதற்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது? உயிரை தவிர. ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்றார். லெனின் வந்தார். உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ யாரை வெறுக்கிறியோ அவருடைய ஆட்சியிலே வாழ நேரிடுங்கிறார். இது யாருடைய வேலையோ என்று நீ எண்ணிக்கொண்டு கடந்து செல்கிறாய். என் அன்பு உடன் பிறந்தவனே, என் அருமை தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, உங்களின் மூச்சு காற்றை நீங்களே சுவாசிப்பது போல உங்களுக்காக நான் சுவாசித்து நீங்கள் உயிர் வாழ முடியாது. உங்களின் உணவை நீங்களே எடுத்து உண்பது போல உங்களுக்கான உணவை நான் உண்டு உங்களுக்கு பசி ஆறாது. அதுபோல உங்களுக்கான அரசியலை உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்கள் மூச்சுக்காற்றை நீங்களே சுவாசிக்கிறீர்களோ, உங்கள் உணவை நீங்களே எடுத்து உண்கிறீர்களோ, அதுபோலவே உங்களுக்கான உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். பிளாட்டோ வந்தான், சாக்ரட்டிஸ் வந்தார், பிளாட்டோ வந்தார். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அருவருக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடுங்கிறார் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் வந்தார். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்காது என்றார். அது உன்னை விட்டு விலகாதராங்கிறார். எவ்வளவு பெரிய மேதைகள் எல்லாம் கற்பித்ததை கற்றோம். ஆனால் என்ன இந்த நிலத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். என் உடன் பிறந்தவர்களே, எனக்கு ஓட்டு போடுங்க, போடாது போங்க, என் தங்கையை வெல்ல வைங்க, வெல்ல வைக்காது போங்க, ஆனால் உங்களை விட்டு விட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்று மட்டும் இந்த கருப்பு விடாது கருப்பு துரத்தி கொண்டே இருக்கும். நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறவன் அல்ல, ஊர் எல்லையில் நிற்கிற கருப்பணயசாமி ஐயனார் போல பெரிய அருவாளை வைத்துக்கொண்டு காவல் காக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் இதை. வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். அது அவருடைய அரசியல். ஃபிடல் காஸ்ட்ரோ வந்தார். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மா மனிதன் தான். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள்,
நீ வென்று விட்டால் அதையே விடாமுயற்சி என்பார்கள். விடாதேங்கிற. நீ போகிற பாதையில் உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லையா, திரும்பி வா. அது வேற யாரோ சென்ற பாதை, நீ போக வேண்டிய பாதை இல்லை. நீ போகிற பாதையில் உனக்கு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இடையூறுகள், தடை எல்லாம் இருக்கிறதா, அதுதான் சரியான பாதை, அதிலே போங்கிறான். அதை தான் உங்க பிள்ளையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரு? ஃபிடல் காஸ்ட்ரோ. அவனுடைய தளபதி சேகுவேரா வந்தான். உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடுன்னா. எங்கே பசித்தவர்களின் குரல் என் செவிகளில் விழுகிறதோ அந்த திசையை நோக்கி என் கால்கள் பயணிக்கும்ங்கிறான். அது அவன் முன்வைத்த அரசியல். எண்ணற்ற புரட்சியாளர்கள் எவ்வளவோ கோட்பாடுகளை முன்வைத்து உரிமை இழந்த அடிமைப்பட்டு கிடக்கிற அந்தந்த தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடி விடுதலை பெற்றார்கள். ஆபிரகாம் லிங்கன் வந்தார், மால்கம் எக்ஸ் வந்தார், மார்ட்டின் லூதர் கிங் வந்தான். இந்த ஒரு இடைத்தேர்தலில் நின்று ஒரு தொகுதியில் நின்று 2 ஆண்டு பதவி, இது என்ன செய்வாய் சீமான்? அப்படி பார்க்க முடியாது. மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், ஏன் மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்து வியந்து நிற்கிறாய்? நம்பிக்கையோடு முதல் படியில் ஒரு அடியை எடுத்து வையடா. முதல்ல ஒரு அடி எடுத்து வைடா. ஒவ்வொரு படியா தான்டா ஏறணுன்றான். அந்த ஒரு படிதான் இந்த விக்கிரவாண்டியில் நடக்கிற இடைத்தேர்தல். அதே வேற வடிவத்தில் எங்கள் உயிர் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறான். எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கியாக வேண்டும்ங்கிறான். தொடங்குறோம். அங்கே மாசேத்துங், சீன புரட்சியாளன் மாசேத்துங் வந்தார். அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்றதை அப்படி இருக்க விடுவதில்லைங்கிறார். நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்கிறார். ஆனால் திமுக எடுக்கிற ஆயுதத்தை நாம் எடுக்க முடியாது. ஏனென்றால் அன்பு மக்களே, கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவனுக்கு கடைசி புகலிடம் காசு. அதான் திமுக இருக்கிற கருவி, ஆயுதம். அதை நாம தூக்க முடியாது. அது கேவலம். அதுக்கு இன்னும் 10 தேர்தலோட நாங்க தோத்து போவோம். கொள்ளையடிச்சு வாழ்றத, திருடி வாழ்வதை பெருமையா வாழ்ற வாழ்க்கை, பெருமை சாதனைன்னு பேசுறது இந்த திராவிட. அதனாலதான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் நாம சொல்றது காரணம் தான். ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. வாயை திறந்தா போய் ஏமாற்று. நாங்க தான் படிக்க வச்சோம். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, குடிக்க வச்சது நீங்க, படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். இன்னைக்கு பேசுகிற, பாராளுமன்றத்தில் பேசுகிற என் அன்பண்ணன் ஆர் ஆசா அவர்கள் பெரியார் திறந்த பள்ளிக்கூடமா, காமராஜர் திறந்த பள்ளிக்கூடமா? எதுல படிச்சீங்க? பெரியார் வந்து படிக்க வைத்தார். அண்ணாதுரை, நெடுஞ்செழியனை, அன்பழகனை, மதியழகனை, அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? எத்தனை முறை கேட்கிறேன். என்னத்தை படிச்சா? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சீவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகசியை, 18 ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இதையெல்லாம் எழுதினவனை எவன்டா படிக்க வச்சான்? பதில் இருக்கா? இதைத்தான் நீ படிச்ச. அதை எழுதினவனை எவன் படிக்க வச்சான்? உலகத்தின் முதல் மொழி தமிழ், மூத்த மாந்தன் தமிழன். ஆதியில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த முதல் இனம் தமிழ் பேரினம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில், வேளாண்மை எல்லாவற்றையும் கடன் கொடுத்த பேரினம் தமிழ் பேரினம். என் தந்தை பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரே இனம் தமிழினம்.
நீ எங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசிட்டு கூடாது. பேசிட்டு போங்க, பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் எப்போதும் பெரியார் ஒழிகை அல்ல எங்கள் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க, அதான் எங்கள் கோட்பாடு. திராவிடம் ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் தேசியம் வளர்க எழுக வெல்க, இதுதான் எங்கள் கோட்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்தார். 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று அரசியலை முன்வைத்தார். மிக எளிய கோட்பாடு தான் அன்பு உடன் பிறந்தவர்களே. இந்த குளத்திலே ஆடு குளித்து விட்டு செல்கிறது, தண்ணி அறிந்து விட்டு செல்கிறது, மாடு குளித்து விட்டு செல்கிறது, நீர் அறிந்து விட்டு செல்கிறது. உன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதன் இந்த குளத்தில் நீர் குடிக்க கூடாதா, குளிக்க கூடாதா? இந்த கேள்வியை எழுப்புவதுதான். அதனால்தான் புரட்சியாளரின் அரசியல் அது, அவர் முன்வைத்த அரசியல். அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் என்று கருதுவது எவ்வளவு தவறானது என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகெங்கிலும் எங்கெங்கு மானுட சமூகம் அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்தில் வீழ்த்தி அழுத்தப்பட்டு இருக்கிறதோ அத்தனை மானுட சமூகத்திற்கான விடுதலைக்கான சிந்தனை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்தது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை அண்ணல் அம்பேத்கர் பெற்றுத்தரவில்லை. அது வெள்ளைக்காரன் காலத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் போராடி பெற்று தந்தது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குத்தான், பிசி எம்பிசி என்று அழைக்கப்படுகிற மக்களுக்குத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி உரிமையை இட பங்கீடை பெற்று தந்தார் என்பதை அறிவார்ந்த தம்பிதங்கள் படித்து அறிந்து தெரிந்து கொள்ளும். இங்கே விபி சிங்கை போற்றுகிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள். சட்டசபை ஐயா விபி சிங் அவர்களை, சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறு, அவருக்கு சிலை வை. ஆனால் விபி சிங்கின் சிந்தனையிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடை திணித்தவன், கொண்டு போய் சேர்த்தவன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய தலைவர்கள், பழங்குடி மக்களின் தலைவர்கள், நாட்டின் முதல் குடிமகன் எல்லோரையும் சந்தித்து இந்த இடஒதுக்கீடுக்கான தேவையை எடுத்து எடுத்து பேசி ஒற்றை மகனாக மண்டல் என்கிறவர் தலைமையிலே மண்டல் கமிஷனை அமைக்க வைத்து 69% இடஒதுக்கீடை பெற்று தந்த பெருமகன் நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்பதை எவரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இன்னைக்கு விபி சிங்குக்கு சிலை மதிக்கிறேன், நாளை உங்கள் மகன் வந்தால் எங்கள் ஐயா ஆனமுத்துக்கு சிலை விழா. ஏன் பேச சொல்லு திராவிடன? சரி தர்க்கம் செய், நீ பெற்றுக் கொடுத்தியா, எங்க ஐயா ஆனமுத்து பெற்றுக் கொடுத்தாரு? பேசு பாப்ப, உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் தங்கச்சி காளியம்மா சொன்ன மாதிரி வீடு வீடுக்கு எண்ணி எத்தனை ஓட்டுன்னு நோட்டை கொடுக்க உனக்கு முடியுது, வீடு வீடுக்கு எந்தெந்த சாதி எங்கே இருக்குன்னு எண்ணி அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதாடா? டே எப்படி இருக்கு பாருங்க. இந்த சாதி இந்த ஓட்டு, இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு, 10 ஓட்டு இந்த நீட்டு நோட்டு, இந்த நோட்டு நீட்டு இல்லை. நீ அவன்கிட்ட நீ என்னாலு வன்னியரா, நீ என்னாலு குயவரா, நீ என்னாலு நாவிதரா, நீ என்னாலு என்ன நெசவாளரா, முதலியாரா, நீ யாரு, ரெட்டியா இல்லை செட்டியா, என்னன்னு கணக்கு எடுக்க முடியாதா? சொல்லு. உடையாரா, யார் நீ? குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவரவருக்கு உள்ளதை பிரித்து கொடுக்க முடியாதா? வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு எண்ணி நோட்டை கொடுக்க துப்பு இருக்கு உனக்கு? எத்தனை குடிகளில் எவ்வளோ பேர் இருக்குன்னு எண்ணி இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதா? மாட்டா. ஏன் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கா என்னைய? என் எண்ணிக்கைக்கு ஏற்ப எனக்கு தரல, நீ தரல, எனக்கு உரிய இடஒதுக்கீடு தரல. எப்ப? 60 அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளாக என்னை ஏமாற்றி விட்டாய். சீட்டிங் ஃப்ராடு, நீ சீட்டிங் ஃப்ராடு, என்னை ஏமாத்திட்ட. நீ எண்ணி சொன்னால் எழுந்துருவான் தமிழ, வீதியில நீ நடக்க முடியாது. எத்தனை காலமாடா ஏமாத்திருக்காங்க? இடஒதுக்கீட்டை தந்தது யார்? இவர்கள் தான். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5, படையாட்சிகளுக்கு 10.5 இடஒதுக்கீடு தந்தது யார்? ஐயா எடப்பாடி. இடஒதுக்கீடை கொடுக்க முடிகிறது, சாதிவாரி கணக்கை எடுக்க முடியாதா? கொடுக்கிற உரிமை இருக்கிற உங்களுக்கு எடுக்கிற உரிமை இல்லையா? இருக்கு, ஏன் எடுக்கல? எடுத்தால் தெரிஞ்சிடும். படையாட்சி எத்தனை? 2 கோடியா? இவ்வளவு கொடு. கவுண்ட இவ்வளவு 2.5 கொடு.
தேவர் எவ்வளவு? தேவர்னா மொத்தமாக தேவர. கல்லர் எவ்வளவு? தனியாக என்ன? அகமுடையர் எவ்வளவு? மாறவர் எவ்வளவு? என்ன? நாடார் எவ்வளவு? கோனார் எவ்வளவு? உடையார் எவ்வளவு? செட்டியார் எவ்வளவு? முத்தரையர் எவ்வளவு? என்ன? வண்ணார் எவ்வளவு? குயர் எவ்வளவு? குறவர் எவ்வளவு? என்ன? என்ன? மனச்சான்றோட ஆட்சி செய். நீ மனச்சான்றோட ஆட்சி செய். ஒண்ணும் கிடையாது. எத்தனை கோட்பாடுகள், எவ்வளவு தத்துவங்களை உள்வாங்கணும். சுபாஷ் சந்திர போஸ் வந்தார் இந்த நாட்டின் விடுதலைக்கு. அவன் என்ன முன் வச்சான்? கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் என் உடன் பிறந்தவர்களே, நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். எங்கள் தலைவன் வந்தான், அவன் வழி தோன்றலா, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம் உலகத்தீரே, கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள்னு கேட்டார். இது எங்கள் அரசியல். எல்லாத்தையும் தான் படித்தோம், கற்றோம், அதன் வழி நின்றமா? கற்பவை கற்க, கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படி ஏதாவது நின்றமா? நின்றமா? இல்லையே. வள்ளலார் பெருமகனார் வந்தார், நம்முடைய மூதாதை. கொடிய வரியை வைத்து மக்களை வாட்டக்கூடாதுங்கிறார், வதைக்கக்கூடாதுங்கிறார். கருணை இல்லாத ஒரு ஆட்சி கடுகு ஒளிந்து, கடுகி ஒளிந்து அருள் நயந்த நயன்மார்கள் நன்மார்க்கர்களுடைய ஆட்சி வர வேண்டும்ங்கிறார். இது கருணையே இல்லாத ஆட்சி. இது சர்வாதிகாரம் என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. இது கொடுங்கோன்மை, இது கொடுங்கோளர்களின் ஆட்சி. அதிகாரம் என்பதை அன்பு உடன் பிறந்தவர்களே, அதிகாரத்திற்கு வந்து கண்கள் உண்டு, அதுக்கு கண்ணீர் கிடையாது. பார்க்கும், உன் சாவை பார்க்கும், நல்லா பார்க்கும், கண்ணீர் வராது. ஏன்? அதுக்கு இல்லை. அதுக்கு காதுகளே கிடையாது. அதனால் நீ எவ்வளவு கதறினாலும் கத்தினாலும் போராடினாலும் உன் மரண ஓலமோ உன் கதறலோ கேட்காது. அகன்ற வாயும் நீள கால்களும் தான் இந்த அதிகாரங்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு உண்டு. நீ போராடுகிறாய், மேல்மாவிலே சிப்காடு தொழிற்சாலை வேண்டாம், மிதிக்கும். பரந்தூரிலே விண்ணூர்தி நிலையம் வேண்டாம், மிதிக்கும், நசுக்கும். ஸ்டெர்லைட் வேண்டாம், சுட்டு கொள்ளும், அடிச்சு நசுக்கும், சிறைப்படுத்தும், சித்திரவதை செய்யும். இந்த நீள கால்களை வைத்து மிதித்து தன் குடிகளை நசுக்கும். இந்த அகன்ற வாயை வைத்து அதையெல்லாம் பேசி சரி என்று வாதிடும், நியாயப்படுத்தும். இதாண்ட அதிகாரம். இதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறது? அதுதான் மாறுதல், அதான் மாற்றம். வைகுந்தர் பெருமகனார் வந்தார், இன்னொரு தாத்தன். தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம்னர். உலகில் ஒரு கோட்பாடு உண்டு என் உடன் பிறந்தவனே, உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார்? எவன் வீழ்ந்து கிடக்கிறானோ, எழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறானோ, அவனை கைதூக்கி மேலே எழுப்பி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தாண்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன்கிறான். இன்னைக்கு நீ இல்ல, நான் இல்ல, உலகில் மூத்த இனமான பெருத்த தேசியமான தமிழ் தேசிய இனமே கீழே விழுந்து கிடக்கு, தூக்கி விட ஒருத்தனும் இல்லை. எத்தனை அரசியலை கற்றாய். வள்ளுவ பெருமகனார் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்கிறார். என்னை பாசிஸ்ட்ங்கிற, என்னை இனவெறி என்கிற, என்னை மொழிவெறி என்கிற, என்னை தேச துரோகிங்கிற, என்னை செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இண்டியன், என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். சரிதான், சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. நான் தேசத்துறகி, நான் தமிழின வெறியன், இன்னொரு தடவை சொல்லு. ஏன்னு கேளு, நான் இப்போ பெருமையாக இருக்கும்ல. உண்மையிலே நம்ம நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கோம்டா, ஒரு திமிர் ஏறும்பாரு. எங்கள் அம்மாவை அம்மான்னு சொல்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது?
ஒரு தடவை தாங்க அம்மான்னு சொல்லணும், நீங்க 1000 முறை சொல்றீங்க. இது தப்புன்னா எப்படி இருக்கும்? ஒரே அப்பன்னு தோணும்ல. அதுதானே. உன் தாய் அழகானவள் நீ சொல்லிக்க, என் தாய் அசிங்கமானவன் சொன்னீங்கன்னா செருப்பை கழட்டி பிச்சு எடுத்துருஞ்சிருவேன். அதுதான் நான். உனக்கு தகுதி இருக்கு, உன் மொழி உயர்ந்தது, உன் இனம் பெருமைக்குரியது, சரி. அதை போலவே உலகத்தீரே என் மொழியும் என் மொழி பேசும் என் இனத்தின் மொழி பேசும் என் இன மக்களும் ஆகச் சிறந்தவர்கள் உலகத்திலே. ஜூலியஸ் சீசர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு? யாராவது ஒருவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் முன்பு, இப்போ என் தங்கச்சி இருக்க அபிநயம் வந்து அவள் வந்து அப்படி படித்தவ அப்படி படித்தவ மருத்துவம் பண்ணுவா, அவனால் யாரோ ஒருவர் உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு நீயே எழுந்து சொல்லடா நான் ஆகச் சிறந்தவன் என்று. அதான் நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் ஆகச் சிறந்தவர்களே, நாங்கள் தமிழர்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அது தனி வரலாறு, தனி கதை. இப்ப இங்க வா. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகங்கிறார். பெற்ற குழந்தைக்கு தாய் எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் குடிகளுக்கு சேவை செய்யணுங்கிறான். இதான் வள்ளுவன் பாடின அந்த குறளுக்கு பொருள். எந்த நேரம் குழந்தைக்கு பசிக்கும் என்று பாலூட்டி, எந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டி தாய் வளர்ப்பாலோ அப்படி நாட்டு குடிகளை அரசு வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்குதா? புதுசா ஒன்றும் இல்லையே. நபி பெருமார்கிட்ட போயிட்டு இந்த மொழி பற்று இனப்பற்று இருக்கலாமா இருக்கக்கூடாதா, சரியா தவறா, இது கேள்வி. மொழி பற்று இனப்பற்று எப்படி தவறாகும்? அது எப்படி இனவெறி ஆகும்? எது இனவெறி? தன் இனம் சார்ந்தவன் என்பதாலேயே அவன் செய்கிற தவறுகளை, அவன் செய்கிற குற்றங்களை சகித்து கொண்டு அதை பொறுத்து கொண்டு இருப்பதுதான் உண்மையிலேயே இனவெறிங்கிறது. இதை வேற வடிவத்தில் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு. பின்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சியில சேர்ந்துட்டு, இப்ப திமுக காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா அந்த கட்சியெல்லாம் செய்தல, அதுதான் அவர் சொல்றாரு. ஒரு கட்சியில சேர்ந்துட்டு அந்த கட்சி என்ன செய்தாலும், எவ்வளவு தவறு செய்தாலும் அதை சகித்து கொண்டு சரி என்று பேசுவதுதான் தேசப்பற்று என்றால், அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான் சுபாஷ் சந்திர போஸ். இது நான் சொல்லல, காந்தியடிகள் அகிம்சையை போதித்தார். அதானே நீ படிச்ச? அதே காந்தியடிகள் என் இனம் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்படுமையானால் அதை தடுப்பதற்கு நான் எந்த விதமான வன்முறையில் ஈடுபடுவேன், எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேங்கிறார். யாரு? காந்தி. இதை நான் திருநெல்வேலியில் பேசிட்டேன்ட்டு காந்தி சொன்னார்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். அந்த பேச்சை போட்டு காட்டிங்கன்னா தெரியும். அந்த 2009 எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேங்கிறார். எப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபடுங்கிறார். என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உள்ளதுக்கு வச்சுட்டு. யாரு? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், தன்மான தலைவர், இவர் தான். எந்த இடத்துல அவர் பேரை வைக்கல? கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், இது ரெண்டுக்கும் தான் வைக்கல. இதெல்லாம் நிரந்தரமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துல ஒரு பேர் இருக்காது. எங்கள் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, என் இனத்தில் இல்லாத பெருமைமிக்க ஆன்றோர் சான்றோர்களா, அவர்களை தாண்டியா நீங்கள்? அதிகாரம் இருக்கு ஆடுற, அதிகாரம் இருக்கு ஆடுற. இங்க எங்க ஆளுகள்லாம் அண்ணல் அம்பேத்கரை பின்பற்றி அரசியல் செய்கிற கட்சிகள், குறிப்பா எங்க அண்ணன் வினோத் போன்றவர்கள், என் தம்பி களஞ்சியம் போன்றவர்கள்லாம் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று விலகி நின்றார்கள். நான் ஒன்றும் கேட்கல. அம்பேத்கரை படிக்கிறீங்கல்ல? எங்க அண்ணன் கேட்டேன். ஆமா, சரி. அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறாரு. எதுக்கு சொல்றாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அடையிடான்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி அதை படிச்ச நாங்க ஒரு பின்னாடி ஒரு இதை சேர்க்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு ஒரு பின்னாடி ஒரு கோட்பாட்டை அதில் ஒட்டுறோம். அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுங்கிற ஒரு இதை ஓட்டுறோம், பின்னாடி ஓட்டுறோம். எல்லா துன்பப்பூட்டு அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் அது சாதனை.
இது அண்ணல் அம்பேத்கர் வேற மொழியில சொல்றாரு. எப்படி? எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறார். அது ஒண்ணுதான்டா இருக்குன்றார். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. இந்த பாரு, காவல்துறை நிற்கும் போதே காசை கொடுக்கிறான். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆடு மாட பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைக்கிறான். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. தேர்தல் ஆணையம் தெருவில் எழுதி வைக்கும், அதுக்கு 10 கோடி 20 கோடி செலவழிக்கும். காசு கொடுப்பது ஓட்டுக்கு, உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல. காசு வாங்குவது, காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது, ஓட்டுக்கு காசு கொடுப்பது குற்றம். ஓராண்டு சிறை. ஒருத்தனாவது ஓராண்டு சிறையில் இருந்து காணவர் கைது செய்யவாதப்பட்டிருக்கானா? வாங்கினவன் கைது செய்யப்பட்டிருக்கானா? இல்லை கொடுத்தவன் கைது செய்யப்பட்டிருக்கானா? என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம்? பண்ணாது. ஏன்? அது ஒரு நாடக கம்பெனி, டிராமா ட்ரூப். இந்த பறக்கும் படையெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சு அந்த படை? எங்கே போய் படுத்து கிடக்கு? எங்கே போய் படுத்து கிடக்கு? அப்புறம் கொடுமையான கூட்டம். இது ரொம்ப கொடுமையான கூட்டம். ஜனநாயகம்ங்கிறது இது மாதிரி கேவலம். கேவலம். ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, அது ஒரு படத்தில், ஐயா பாலச்சந்தர் படம் தான் நினைக்கிறேன். அதாவது குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லறை, வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம்னு ஒரு பாட்டு. அது என்ன பாட்டுறா பாண்டியா? அது ஒரு நல்ல பாட்டு. அது கையில காசு வாயில தோசை, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லறை, வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம், வாழ்க ஜனநாயகம் வாழ்க பணநாயகம். இதுதான். ஐயா இவங்கெல்லாம் மாதிரி கொடுமை. என்ன பாடியாச்சு, பேசியாச்சு, ஆடியாச்சு. எம்பிட்டு காலத்துக்கு கத்துறது? எம்பிட்டு காலத்துக்கு? இதயத்திலிருந்து பேசுங்கிறேன். அதையும் தாண்டி நாங்கள் ஈரக்குலையிலிருந்தும் பேசி பார்த்துட்டோம். ஒன்றும் சரி வரல அதில். அப்போ நபிகள் சொல்றாங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத். ஜிகாத்னா புனிதமான போராளின்னு அர்த்தங்கிறாங்க. அப்படி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நம்ம எதிர்க்கிறோமா? அடிமை எப்படி உருவாகிறான்னு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே? அநீதியை கண்டு அதை எதிர்க்க துணிவில்லாதவள் சகித்துக் கொள்கிறான். எதுக்குப்பா பிரச்சனை? நமக்கு வாப்பா, நமக்கு எதுக்குப்பா தம்பி, விடுப்பா, எல்லாரும் பேசாமல் போயிட்டு இருக்கா, நீ எதுக்குப்பா, வாப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? இதுதான் நாட்டுக்கு பிரச்சனை. இது என் பிரச்சனை, உன் பிரச்சனை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப அநீதியை கண்டு அச்சம் கொண்டு எதிர்த்து நிற்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இப்ப நீங்க அடிமை, நான் அடிமை. என்ன அநீதி தெரியுது? மதிப்புமிக்க உன் உரிமையை ஒரு வேட்டி, ஒரு சேலை, 1000 500 காசு, 200 ரூபாய் காசு, ஒரு சாப்பாடு, இதற்கு வாங்கி கொண்டு போகிறான். அநீதி. இதை சகித்துக் கொள்ளுகிறோம். இப்ப எதற்கு இந்த கல்வி? எதற்கு படிக்கிற? எதற்கு மூளை என்ற உறுப்பு? எதற்கு சிந்திக்கிற ஆற்றல்? இதெல்லாம் எதற்கு? சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும். சந்தேகங்கள் வந்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். அந்த கேள்விதான் அறிவின் பிறப்பிடம்ங்கிறான். அதான் பகுத்தறிவுங்கிறான். அப்ப நீ சிந்திக்கிறியா? சந்தேகம் வருதா? எதுக்கு நீ காசு கொடுக்குறான்? நமக்கு இவன் எதுக்கு காசு கொடுக்குறான்? நீ காசை வச்சுக்க, நல்ல ஆட்சியை கொடு. காசை வச்சுக்க, குடிக்க தண்ணியை கொடு. காசை வச்சுக்க, படிக்க கல்வியை கொடு. காசை வச்சுக்க, பயணிக்க பாதையை கொடு. காசை வச்சுக்க, தடையில்லாத மின்சாரத்தை கொடு. கேட்க முடியல. ஏன்? இந்த ரோட்டை ஒழுங்கா போட்டியா? கேட்க முடியாது. ஏன்? நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியா? அவன் அட உடனே கேட்பான். உனக்கு என்ன இருக்குது கேட்க? ஒரு நேர்மையற்ற தலைவன் நாட்டை ஆளுகிற போது தன் நாட்டு குடிகளிடத்திலே நேர்மை இருக்கக்கூடாது என்று அவன் நினைப்பான். அதை சாகடிக்க நினைப்பான். ஏன்? ஒரு நேர்மையற்ற தலைவன் ஆளுகிற போது நாட்டின் குடிகள் நேர்மையாளர்களாக இருந்தால் கேள்வி கேட்பார்கள், கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள். அவன் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க முடியாது, நிலைக்க முடியாது. இதான். அதனால என்ன பண்ணுவான்? நான் 2 பொண்டாட்டி, ஒரு 2 வப்பாட்டி வச்சிருக்கேன்னா எல்லா அமைச்சரும் வச்சுக்க,
என் மகனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னா ஓ மகனுக்கும் சீட்டு. ஏன் கேள்வி கேட்குற தகுதி அவனுக்கு இருக்கக்கூடாது. நான் 5000 கோடி கொள்ளையடிக்கிறேன்னா உனக்கு 500. மொத்த வெள்ளத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு லேசா அப்படி எடுத்து நாக்க நீட்டு தடை விட்டு போகிறது. அதான் அந்த 500. அதான் 500. இயேசு புரான் என்ன சொல்றாங்க? நபிகள் இப்படி இயேசு உன் இனம் சார்ந்த ஒருவனே உன்னுடைய ஆட்சியாளனாக இருக்கணுங்கிறார். உன்னை ஆள்பவனாக ஆக்கு. உன் இனம் சார்ந்த ஒருவனையே, உன் இனம் சாராத அந்நியன் ஒருவனிடத்திலே உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேங்கிறார். அவர் சொன்னா இறைவாக்கு, தேவதூதர் வாக்கு. சீமான் சொன்னா பாசிசம், மொழி சாவனிசம், இனவெறி. மோடி ஒரிசால ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதான்னு கேட்டால் அது தேசப்பற்று, நேஷனலிசம். சீமான் தமிழ் நிலத்தை தமிழன் அடுத்தவன் ஆள்வதான்னு கேட்டால் பாசிசம், இனவெறி, செரங்கு, சொறி. எத்தனை நாளை கத்துவ? செத்து போச்சு உன் கோட்பாடு. திராவிடம்னா என்ன என்று விளக்கி பேச துப்பு கிடையாது. தமிழ் தேசியம்னா நான் சொல்றேன், திராவிடம்னா என்ன பேசுங்க. தலைவரா, தொண்டரா, 2ஆம் கட்ட தலைவரா, திராவிட அறிஞர்களா, யார்? பூரா ஏமாற்று, வெற்று ஏமாற்று. இவ்வளவு அநீதி நடக்குது. இந்த விக்கிரவாண்டியே ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறீங்க. இவங்க திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலான்னு ஆரம்பிச்சாங்க. இது ஆல்வா எடிசன் ஃபார்முலா, ஐன்ஸ்டீன் ஃபார்முலா மாதிரி திருமங்கலத்தில் ஒரு ஃபார்முலா, வாக்குக்கு காசு கொடுப்பது. இப்போ ஒரு ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா எங்க அம்மாவுக்கு தெரியும். ஆடு மாடுகளை அடைப்பது போல பட்டியல காலையில் இங்கே கூட மாலை 3 மணிக்கு தான் கூட்டி போகிறான். அங்கே காலையிலே கூட்டி போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் தொலைக்காட்சியை வச்சு விரும்பின சீரியல், விரும்பின படம், பிரியாணியா பிரியாணி, சைவமா சைவம், கறினா கறி, கோழினா கோழி சமைச்சு போட்டு திணறடிச்சு சீமான் பேசி முடிச்சு வீட்டுக்கு போனோன்னா திறந்து விடுறது. ஏன்னா இங்கே வந்துட்டான்னா, பேச்சு கேட்க வந்துட்டான்னா. இப்பவும் பாரு, என் மக்களுக்கும் பாரு, என் மக்களுக்கு பாரு, யாருக்கும் இங்கே வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு கிடையாது. அறுவைக்கு மாடுகளை அந்த அருவ மாடை ஏற்றிட்டு போவாமல்ல, அடிமாடு, இந்த ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போவான்ல, அது மாதிரி மக்களை ஏற்றி அப்படியே பிடிச்சிட்டு போவான். அந்த இந்த வண்டியில் கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறது. எந்த தலைவனாவது இவர்கள் பேசும்போது மக்கள் தன் உணர்வு எழுச்சியில கைதட்டி நீ பார்த்திருக்கியா? தலைவர்கள் பேசும்போது எந்திரிச்சு போவான், கொடுத்த 200க்கு இது போதும்னு போயிட்டு இருப்பான். கொடுமை. ஒரு இடத்துல பதாக வச்சிருக்காங்க, ஒரு பதாக, உன்னால் நம்ப முடியாத அப்புறம் வலைவெளியில் இருக்கு. அதில் ஐயா மோடி படம் இருக்கு. ஒரு நாய் 15 நிமிஷமா அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. உண்மையிலேயே குறைக்குது நீ பாரு, இருக்குது நாய். அதுக்கு தெரியுது இந்த இவர்கிட்ட சிக்கிச்சுன்னா நாய் படாத பாட அந்த நாடு மக்கள் படுவாங்கன்னு. நம்ம நிலைமை இந்த நாட்டு மக்களுக்கு வந்திருக்குன்னு குலைக்குது. உனக்கு ஒன்றும் கிடையாது. அவன் அதிகாரம் எதற்கானது பாரு. இப்போ ஐபிசி இந்த செக்ஷன் அந்த எல்லா சட்டத்தெல்லாம் மாத்துறாங்கன்னாங்க. நீ நல்லா கவனிச்சு பாரு, அதில் என்ன அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டம் திருத்தம். அவன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தின் பெயர்களை எல்லாம் கொடுஞ்சட்டமாக கொண்டு வரதை தவிர்த்து அதுக்கு மேல சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறாங்க. இந்தியன் பீனல் கோடு அப்படி இல்லை, அது என்ன தண்டனை சட்டம் அப்படி இல்லை. இப்போ அதாவது பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா சமஸ்கிருதம். ஏன்? அதிகாரம். செத்துப்போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கிறது. நாங்கள் செத்து கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். செத்துப்போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிறார்கள். நாங்கள் செத்துக்கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்க, காக்க, உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். இவ்வளவுதான். திராவிடர்களுக்கு என் மொழி செத்தா என்ன? என் மொழி செத்தா தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். படையாட்சியும் வரைய நாங்கள் சண்டை போட்டு செத்தா என்ன? நாங்கள் செத்தா தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம், சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிட இந்திய ஓநாய்கள்.
இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த திராவிட பன்னிகளில் ரத்தம் குடிக்க ஒட்டி இருக்கிற உண்ணிகள் தான் இந்த கட்சிகள். தனித்துவமே கிடையாது. தனித்துவம்னா பிரபாகரன் பிள்ளைகளுக்கு தான் தனித்துவம் இருக்கு. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்க ஐயா அம்பேத்ராஜன் சொன்னார்ல, அம்பேத்ராஜன் நடக்க முடியாதவனுக்கு ஊன்றுகோல்டா கூட்டணி இல்ல. கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள். உலகத்தின் தலை சிறந்த வீரன் பிரபாகரன் என்ற பெருமாவீரனின் பிள்ளைகள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாதுன்ட்டான். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. எந்த வீரனும் கண்ணீர் ஏந்த மாட்டான், கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் தான். அதனால நீ தோக்கடி என்ன எனக்கு என்ன ஆயிடுச்சு? யார்கிட்ட தோத்தேன்? என் தம்பிகிட்ட, எங்கள் அம்மாட்ட, பெரியம்மாட்ட, சின்னம்மாட்ட. நீ மனு கொடுக்க மட்டும் என்னை தேடுவ, ஓட்டு போட அவனுக்கே போடுவ. அதானே ஒரு அடிப்படை அறிவு தானே. நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதுதான் நடக்குது. உனக்கு நீ என்ன வச்சிருக்க? பள்ளிக்கூடம் வச்சிருக்கியா, கல்லூரி வச்சிருக்கியா, மருத்துவமனை வச்சிருக்கியா, மலை வச்சிருக்கியா, ஆறு வச்சிருக்கியா, ஏதாவது ஏரி வச்சிருக்கியா, குளம் வச்சிருக்கியா, குட்டை வச்சிருக்கியா, தண்ணி வச்சிருக்கியா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது உனக்கு. எல்லாம் வருவா புரட்சியா அப்படியே தொலைக்காட்சியை திருப்பினா அது அப்படி இப்படி பேசுவான். அரசியல் ஆய்வறிஞர்கள், கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சுட்டு இருப்பான். நல்லா பேசுறாரேம்பா, 2 நாள் நல்லா பேசுவான், மறுபடியும் கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு படுத்து கிடப்பான். அதான் எங்க அப்பா மணியரசன் சொல்றார், திராவிட திண்ணையில் படுத்து அந்த வெண்ணெயை போடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது வரும் கொள்கை கோட்பாடு. இந்த நாட்டிலே அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, என் உயிரினமிலே இளையவர்களை உங்கள்கிட்ட கேட்கிற அண்ணன், இந்த நாட்டில் இருக்கிற இந்த அநீதி அரசியல் தெரிகிறது எல்லாருக்கும். தப்பு, ஊழல், லஞ்சம் ஊறி திளைத்து விட்டார்கள், வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் காசு. நீ பழகிட்ட, படிக்க காசு, படித்தா வேலைக்கு போக காசு, பணியிட மாற்றத்திற்கு காசு, எல்லாவற்றுக்கும் காசு. பணம் பணம் பணம், எல்லாவற்றுக்கும் காசு. உடனடியாக பிணத்தை உடற்கூறு ஆய்வு செய்து வரணுமா? காசு. எல்லாவற்றுக்கும் 4-5 பிணம் வரிசையில் இருக்கா, முதல்ல எரிக்கணுமா? சாம்பலை உடனே கொடுத்து விடணுமா? காசு. எல்லாவற்றுக்கும் பணம். ஊறி போனது அநீதி, கொடுமை. நீ சகித்து கொண்டாய், உனக்கு கோபம் இல்லை, அறச்சீற்றம் இல்லை. பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழினத்திற்கு உயரடா விடுதலைனா. படிச்ச ஒன்றும் இல்லை, மான ரோசம் சூடு சொரணை எதுவும் ஏறலை. உன்னை திட்டமிட்டு வீழ்த்தினார்கள் இந்தியர்களும் திராவிடர்களும். உனக்கு மொழி பற்று இனப்பற்று இருக்கவே கூடாது என்று முடிவெடுத்தார்கள். சாதி பற்று மதப்பற்றை ஊட்டினார்கள். சாதி ஒரு கொடும் போதை, மதம் ஒரு கொடும் போதை. இதை வைத்து அரசியல் செய்வர்கள் எப்படிடா சாராயத்தை ஒழிப்பார்கள்? சாராய போதை எப்படி தடுப்பார்கள்? எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு. உனக்கு நிறைய நேரம் கொடுத்தா சிந்திப்ப. ஐயா ஐஏஎஸ் சகாயம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ் பயிற்சிக்கு போகும்போது மக்களுக்கு கற்பிச்சிடாத. கற்பிச்சிட்டினா அறிவு தெளிவு பெற்றுட்டான்னா கேள்வி எழுப்புவான். கேள்வி எழுப்ப நம்மள்கிட்ட பதில் இருக்காது. அதனால என்ன வேணும்? மக்கள்கிட்ட நெருங்காத, அவனுக்கு கற்பிச்சிடாத. இதான் ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங்கில் கற்றுக் கொடுக்குறதுவங்க. எப்படி எப்படி இருக்கு பாரு. ஒரு தடவை ஐயா என்னை கூப்பிட்டு, தலைவரே தான் கூப்பிடுவாங்க. தலைவரே இதை நீங்கள் பேசுங்க அப்படின்னு. என்னங்க ஐயா அப்படின்னு. நான் இந்த டாஸ்மார்க்கு மேலாளர், அதாவது அந்த அதிகாரியாக போட்டிருந்தாங்க ஐயாவுக்கு. அப்போ வியாபாரம் குறைஞ்சிருச்சு. சில பகுதியில் போய் ஐயா மேற்பார்வையிடுறாங்க, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏன் 2 மாதமாக வியாபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கடை நிர்வாகிகள், அந்த விற்பனையாளர்கள், அந்த மேலாளர்கள்ட்ட கேட்குறாரு. ஐயா ஐயா அடுத்த வாரத்திலேருந்து சரியாயிருமையா, இந்த இழப்பை அதில் ஈடு கட்டிடலாமையா அப்படின்னு. அடுத்த வாரத்திலேருந்து எப்படி சரி பண்ணுவீங்க? ஐயா காலேஜெலாம் திறந்துருவாங்கய்யா, கல்லூரிலாம் திறக்க போகிறாங்கய்யா,
அதை திறந்துட்டா வந்து இந்த 2 மாதம் இழப்பு இருக்குல்லைங்க, எல்லாம் அதை ஈடு கட்டிடலாங்க. அப்படின்னா நம் பிள்ளைகள் படிக்க போகிறார்களா குடிக்க போகிறார்களான்னு பாரு. கல்லூரி திறந்தால் டாஸ்மார்க் வியாபாரம் அதிகரிக்கும்னு விற்பனை மேலாளர்கள் ஐயா சகாயத்திட்ட சொல்றாரு. அவர் வருத்தப்பட்டு நாடு எதை நோக்கி போகுது பாருங்க, நீங்க பேசுங்கன்னு. நானும் தான் பேசுறேன், நீனும் தான் கேட்குற, என்ன ஆகுது? சாராய கடையை மூட முடியாது என்று சொல்லுவதற்கு நீ வாக்கு செலுத்துகிறாய். நான் வந்தா மூடுவேன்னு சொல்றவன ஏற்று கூட பார்க்க மாட்டேற. அப்புறம் என்னை கேட்பாங்க, நீ முதல் கையெழுத்து எதுக்கு போ? முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னு செல்லாதில்ல. முதல் கையெழுத்து முதலமைச்சர், அதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்து. இதுக்கெல்லாம் ஒரு கையெழுத்தா? போடுறா எழுத்து, மூடுறா பூட்டை போடுறா. வந்த உடனே 4 மாதத்தில் கல் கடையை திறந்துடுவேன். பனை 3 மாதம், அதுக்கப்புறம் தென்னை 24 எப்பவும் இருக்குது. தென்னம்பால் பனம்பால் மூலிகைச்சாறு கடையெல்லாம் திறந்து நிறுத்திட்டு மூடுறான்டுவேன். அவன் கோவிக்க மாட்டான். எங்கால போய் கல்லை போய் குடுறா போட, போய் குடிச்சு சந்தோஷமா இருற போட. உழைக்கணும். சோம்பி உட்காந்தான்னு வச்சுக்க, வீட்டு வாசல் வந்து பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விட்டுருவேன். வாரி எங்க பார்த்தாலும் 1.5 கோடி பேர் வட இந்தியா வந்து உட்காந்துட்டான். ஏன்? நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். உன் இன வரலாற்றை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே, முதலில் நீ எங்கிருந்து வெளியேற்றப்பட்டாய்? எங்கிருந்து? கோயில்களிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். கோயில்கள் உன் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, உன் வரலாற்று பேர் ஆவணம். உன்னுடைய வரலாற்று குறிப்புகள் கோயில்களின் மதில் சுவர்களில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து வெளியேற்றினா நீ வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வெளியேறின. உன் மொழி வெளியேறிச்சு, சமஸ்கிருதம் உள்ள போயிடுச்சு, செத்துட்ட. பிறகு எங்கிருந்து? வரலாற்றிலிருந்து வெளியேறிட்ட, மொழியிலிருந்து வெளியேறிட்ட. அப்படி இப்படி உன் இன வாழும். கல்விக்கூடங்களில் உன் தாய்மொழி இல்லை, வெறும் பாடமொழி ஆக்கினார்கள். பயிற்று மொழியாக இருந்து உன் தாய்மொழி பாடமொழியாச்சு. பாடமொழியாக உன் தாய்மொழி விருப்ப மொழியாச்சு. எந்த தமிழனும் விரும்பல, உன் மொழி அங்க செத்துருச்சு, முடிஞ்சுக்கது. பிறகு நீ உழைப்பில் இருந்து இப்போது வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. கொத்தனார் வேலைக்கு தேவை, ஆசாரி வேலைக்கு தேவை, இப்ப சாலை ஓட தேவை, கருதறுக்க தேவை, கரும்பு வெட்ட தேவை, வாழைத்தார் வெட்ட தேவை, அப்ப நெல் இருக்க தேவை. எல்லாத்திற்கும் இந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்கு. ஆனா நீ வரல. அப்ப வேற ஆள் வந்து நிரப்பினான். அவன் யார்? வட இந்தியன். இவன் வேலை கொடுத்தா பரவாயில்ல, அவனுக்கு குடும்ப அட்டையும் ஓட்டுரிமையும் கொடுத்துற. ஓட்டுரிமை இன்னைக்கு கொடுப்பாய், நாட்டை ஆளுகிற உரிமையை நாளைக்கு கொடுப்பாய். நீ சொந்த நிலத்தில் அடிமையாவை உன்னை அடித்து விரட்டுவான். சான்று ஈழ தமிழகத்தில், ஈழ தாயகத்தில் சிங்களவன் நம்மை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நம்மை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கி அகதியாக எப்படி விரட்டினானோ அப்படி இந்த நிலத்தில் விரட்டுவான். எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தாள் இருந்தால் அல்ல அலைபேசியில் பதிவு வைத்து என் குரலை எடுத்து வை. 5 ஆண்டு 10 ஆண்டுகள் நடக்கும். நான் எங்கே இருக்கணும் என்னை தேடுவேன். இருந்தா வருவேன், செத்துட்டேன்னா போ, அடி வாங்கிச்சா, வழி கிடையாது. நடக்கும். திருப்பூர்ல அடிக்கிறான், திரும்புற பக்கமெல்லாம் அடிப்பான். நீ இப்பதானே தொடங்கியிருக்கான். அவன் போலீஸ்காரனே அடிக்கிறான். அடிக்கிறதோட விட்டானே. கஞ்சா கொக்கைன் இந்த இந்த போதைப் பொருளாக விற்கிறது யாருன்னு நினைக்கிற? அவன் தான். அனுமதிக்க யாரு நினைக்கிறான்? இவன் தான். இவங்களுக்கு பெரிய மாறுபாடெல்லாம் கிடையாது. உடன் பிறந்தவர்களே, எப்படி அடிச்சான் பாரு. 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு அடிப்படை தானே. இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, ஒரு ஏழ்மை நாடு. இந்தியா ஏழை நாடு. ஏழை நாடுன்னு எப்படி சொல்ற? 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள். பல கோடி பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் என்கிறார்கள். அப்ப ஏழ்மை, வறுமை. அரிசிக்கும் பருப்புக்கும் கூட வழி இல்லை. இப்ப ஏன் ஆத்தாளப்ப வேட்டி சட்டைக்கு ஏந்தனும்? இப்ப ஏன் 500 ஆயிருக்கு கையேந்தனும்? வறுமை, வறுமை. 60 ஆண்டு கால ஆட்சியிலே 1000 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையிலே ஆத்தாவை நிறுத்தியது. 1000 ரூபாய் மாசம் என்றால் ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய். ஒரு இட்லி 50 ரூபாய். 30 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லை உனக்கு. எவ்வளவு கேவலம்.
60 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு இந்த நாட்டை கொண்டு போயிருக்கலாம். எவ்வளவு வளம், எவ்வளவு மனித ஆற்றல், மனிதனின் அறிவாற்றலை, உடல் வலிமை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுகள் தான் வாழும் வளரும். இதே திட்டம் என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, சுவிட்சர்லாந்தில் குடிகளிடத்திலே அரசு சொல்லுது, யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம் கொடுக்குறோம். மாதம் 6 லட்சம், யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம். மக்கள் வீதியில் வந்து போராடிட்டான். ஏன் போறான்னா, 6 லட்சம் ஏன் கொடுக்குற? நான் செய்கிற வேலையை செய்யாமல் வீட்டில் இருந்தானா அந்த வேலையை யார் செய்ய வருவா? வேற நாட்டிலேருந்து வருவான். வேற நாட்டிலேருந்து வந்தால் அவன் குடியுரிமை கொடுப்ப, குடியுரிமை பெறுவான், நான் குடியேற்றவன் ஆயிடுவேன். அதனால் நீ 6 லட்சத்தை நீனே வச்சுக்க, நான் வேலை செய்கிறேன், சம்பளம் கொடுன்னு போயிட்டான். அவன் நல்லா தலைப்பனுக்கு பிறந்து மானம் ஜோடு ஜோரனை எல்லாம் இருக்கு. நமக்கு எது வேணாலும் இலவசமாக வரணும். பொண்டாட்டி அவனுக்கு இலவசமாக தானே கொடுக்க வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி நாய் தனக்கு சோழியை தேடிக்குது, பன்னி தனக்கு சோழியை தேடிக்குது, எல்லாம் தேடிக்குது, பூனை தேடிக்குது. யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா, 70 வயசா, 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். எது? அரப்பவன் தாலி, 2 அண்டா குண்டா, ஒரு இது வச்சாலாம் கட்டி அப்படி கட்டி கொடுத்து அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்தில் கட்ட முடியாது. நீ பொண்டாட்டிக்கிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போகிற? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? இலவச திருமணம். தன் வாழ்க்கையின் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு வறுமை ஏழ்மை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு. எப்படிப்பட்ட கொடுமை! அதில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 69 ஏதோ ஒரு அந்த வயசில் ஒரு திருமணம், 65 ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளை தலைகளையும் அம்மா ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டான். சிரிக்காத, இருக்குது, காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கர் இப்படி. ஆமாம், அதில் அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பேசுது, அந்த பொண்ணு அங்கே உட்காந்து பேசுது. அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம்னு. திடீர்னு அம்மா வந்துட்டாங்க. அந்த பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தவன கட்டுப்பா சார், ஏன் ஜோடி அங்கே, அப்புறம் மாற்றிக்கலாம்ப்பா. நீ தான்டா தன்மானத்துக்கு உயிரை விட்டவன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அண்ணான் மானம் வரின்னு உன் மறையில் இதுதான். நீ தான் மானத்துக்கு உயிரை விட்டவன். நீ தான் கொடுமை. தனியாக இருக்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா? இல்லை நம்ம பைத்தியமா எல்லாரும் பைத்தியமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுவேன் சீமான்? நான் பண்ணுவேன் பாரு, அதெல்லாம் ஒழிக்க மாட்டேன். எதுக்கு ஒழிக்கணும்? இந்த கம்யூனிஸ்டுகள் துள்ளி பாய்வாங்க. அப்படியே உழைக்கும் தோழர்களின் உடன்பிறப்புகள் இருக்காங்களே, சீமான் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட. நீங்கள் தான் பயங்கரமாக கவலைப்படுறீங்க. வேளாண்மையை பற்றி, வேளாண் குடிமக்களை தவிர வேறு யாருக்கு இதில் அக்கறை? நாங்கள் சொல்கிறத கேட்டு கேரளா பின்பற்றுது. அது என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாய் சீமான்? இந்த ஊர் விக்கிரவாண்டியில் இது என்ன ஊர்? அன்னியூர். அன்னியூரில் ஒரு ஆஃபீஸ் அலுவலகம். யார் தலைவர்? தலைவரும் அலுவலகம் போட்டுவார். இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற எல்லாரும் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விவசாயி, சரி, எனக்கு வந்து வாழை தார் வெட்டணும் 50 பேர் தேவைப்படுது, கரும்பு வெட்டணும் 80 பேர் தேவைப்படுது. நான் பதிவு பண்ணிடுவேன். 80 பேர், ஆண் பெண்ணு பிரச்சனை இல்லைங்க, 80 பேர் அனுப்பிடுங்க. அங்கே பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். அவங்க வந்துடுவாங்களா? நிலம் கிட்ட தான் வந்துடுவாங்க. என் இடம் இங்கே இல்லை, வர முடியாதுங்கன்னா நான் ஒரு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போயிடுவேன். அங்கே சாப்பாடு கொடுத்துருவேன். வெட்டிட்டு கரை ஏறுவாங்க. நான் 500 ரூபா கூலி எண்ணி கொடுத்துருவேன். இங்கே வந்து அலுவலகத்தில் வந்து அரசு 300 கொடுக்குதா, இந்த 300 500 800ஓட வீட்டுக்கு போவான். உழைப்பு, இந்த உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி விளைச்சல் வேளாண்மை வருது. கரும்பு வருது, வெல்லம் வருது, அரிசி வருது, பருப்பு வருது, எல்லாம் விளையுது. ஏன்னா உழைப்பை நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறேன். உழைப்பை, உடல் ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிறேன், உழைப்பில் ஈடுபடுத்தி. அப்போ இங்கே 800 கொண்டு வரான். வறுமை ஒழியுது. 60 வயசுக்கு மேலே சும்மா இருக்க, நீ வீட்டில் இருமா, உனக்கு இந்த 300 ரூபா வந்துடும், ஓய்வூதியம் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. 50-55 வயசுக்கு இருக்கிறவன் வா, நாற்று நடு, கருதரு, எல்லாம் பண்ணு. சரி, இப்படி பாரு, இந்த திட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நட்டு வச்ச மரங்கள் எத்தனை? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கனை நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த நாட்டை பல கோடி மரங்களை உருவாக்கி பச்சை போர்வையால் இந்த பூமியை போத்திருக்கலாம். ஏன்?
அறிவுள்ள அக்கறை உள்ள மக்களை மண்ணை காதலிக்கிற தலைவன் ஆண்டு இருந்தால் அது நடந்திருக்கும். நான் பார்ப்பேன் இந்த வேப்ப மரத்தை, மரம் மரம் வேம்பு, மூலிகை மூலிகை. விளம்பரத்தில் பார்த்தா உங்கள் பற்பசையில் நீம் இருக்கா, இவன் தான் அந்த நீம். இப்போ இதை வித்துட்டாங்க, இமயமலையில் இருக்கிற வேம்பின் நீம். இமயமலைக்கு போயிட்டாங்க, ஏன்னா ரொம்ப தூரம். இமயமலை வேம்பாம்பியா, இந்த வேம்பு தான் இங்கே. இது பார்ப்பேன், பறவை பட்சிகளின் கூடு, அதற்கு உணவு, நிழல், மரம், மழை மழை மண்ணின் வரம், என் மூச்சு காற்று காற்று என்னுடைய ஆக்சிஜன், மரம் அப்படின்னு நான் வணங்குவேன். அவன் வருவான் திராவிடன் இந்திய, மரம் காசு பணம் துட்டு வெட்டு, வெட்டி முடிச்சுட்டு போயிட்டான். கொடுமை. மலையை பார்த்தா மலை, என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு, என் தாயின் மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, என் தாயே மலை, பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம் உறைவிடம், அடர்ந்த காடு, மலை மலையால் எனக்கு மலை, மலையால் எனக்கு மலை, அதிலிருந்து அருவி ஆறு நீர். அப்படி இப்போ யோசிப்போம். மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை, என் பூமி தாயின் மார்பு நம்ம வணங்குவோம். அவன் கல்குவாரி கிரஷர் எம் சாண்டு போடுறான்னு போட்டுறான். பொக்களைன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது எனக்கு தான். இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி தூக்கி அவங்க தோண்டி வச்சிருக்க பள்ளத்தில் போட்டு மூடி சென்ட்ரிங்கை போட்டு கிட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ கேப்பாயில் என்ன தேவைன்னு அப்படிலாம் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவீங்க? காரைக்குடிக்கு வாடா, என் ஊருக்கு வா, நாட்டரசங்கோட்டைக்கு வா. என் பாட்டெல்லாம் அப்படி தான், ஆத்தப்பு மண்ணப்புறம் அள்ளி மலையப்புறம் நொறுக்கி தான் மாலி கட்டினானடா. என் பாட்டன் கட்டிருக்க பெருவுடைய ஆத்து மண் அள்ளி தான் வித்தானடா, கட்டினானடா. உங்களை தொலைக்கணும் இருங்க. ஐயோ கேப்பாயில் ஏதோ நடந்துருச்சு. 100 நாள் வேலை திட்டம். இப்போ நீட்டுக்கு தீர்மானம். என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கிற. அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு, அருகதை இருக்கு? நீட்டை பற்றி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீட்டு மணிப்பூரை பற்றி பேசணுன்ற மோடிய, நீ குஜராத்தை பற்றி பேசினாங்களா இந்த திமுக அன்னைக்கு? நீங்க எல்லா பயிலும் சேர்ந்து தமிழீழ மண்ணில் என் தாய் தந்தையரை நக்காதங்க 1,76,000 பேரை கொன்னீங்களே, அதை பேசுவீங்களா? நீங்க செத்தா உங்களுக்கு உயிர் சக்கரையில் இருக்கு, எங்களுக்கு சாக்கடை சகதியில் இருக்காடா. உங்களுக்கெல்லாம் சந்தனம், எங்களுக்கு சாக்கடை சகதி. அப்படியா அப்படியா அப்படியா? கண்ணு முன்னாடி என் மக்களை கதற கதற கொண்டு வச்ச கொலகார பாவிகள், மானங்கட்ட இனம்னால உனக்கு மறந்துட்டு 10 சீட்டுக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைக்கிறான் இந்த மானங்கட்ட கூட்டம். கேவலம் கேவலம். உலகத்தில் எந்த இனத்திற்கு இது பிறந்தாலும் ஒரு சீட்டு வெல்ல முடியாது. திணறுதடா பஞ்சாப்ல காங்கிரஸ், சிக்கி திணறுது. இன்னைக்கு புதிதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை கொடுத்துட்டு திணறுது. ஏன்னா அவன் மானஸ்தன். இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கட்சியா சொல்லு? ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு 10 சீட்டு கொடுத்தா ஆகாதா? ஒரு சீட்டு பொது தொகுதியில் இருக்கிறார், கொடுக்க துப்பு இல்லை அவனுக்கு. எது காங்கிரஸுக்கு என் இனத்தை கொன்னதுக்கு பரிசு அவனுக்கு 10 சீட்டு? எதுக்கு? தனியாக நிற்க சொல்லு, டெபாசிட் வாங்க சொல்லு. எனக்கு கீழே 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 கிடப்பான். 110 ஆண்டுகால கட்சி, நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். யாருக்கு அந்த சுதந்திரம்? யாருக்கு? யாருக்குடா அந்த சுதந்திரம்? நீ வாங்கி கொடுத்த சுதந்திரம் எனக்கா? 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 வெள்ளைக்காரர்ந்து போராடிய சுதந்திரம் எங்களுக்குன்னு நினச்சோம். இனிமே ஒரு விடுதலை போராட்டம் தேவைப்படுது. இந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, அதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுது. நீட்டை கொண்டு வந்தது யார்? அந்த கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு. நீட்டை கொண்டு வந்தது, நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். கூட இருந்து அதற்கு கும்மி அடித்து ஆதரவு அளித்து கையெழுத்திட்டது திமுக. கத்தியை கூறாக தீட்டி மோடி கையில் கொடுத்தது இவர்கள். இப்போது குத்துகிறார், கொல்லுகிறார், குத்துகிறார், கொல்லுகிறார் கத்திக்கிட்டு இருந்தா இப்படி. கத்தியை கொடுத்த புண்ணியவானே நீதான சாமி. எல்லாம் நீதான். நீட்டு நீதான், சிஐஏ நீதான், என்ஆர்சி நீதான், என்ஐஏ நீதான், எல்லாம் நீதான், இடி நீதான், எல்லாம் நீதான் கொண்டு வந்த. நீ பெத்து பேர் வச்ச அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமா வளர்க்கிறார். அவ்வளவுதான்.
எங்கள் அப்பா ஒரு தடவை பேசிக்கொண்டிருக்கும் போது, அப்பா நம்மாழ்வார் அவர்கள், மகனே, உலகத்தில் எந்த தீய திட்டத்திற்கும் நீ வேறு தேடி போனால் அது அமெரிக்காவில் இருக்கும் நாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனால் அது காங்கிரசின் கையில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேறு தேடி போனால் அது ஐயா கருணாநிதியின் கையில் தான் இருக்கும். இவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா அணுவில், இவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா ஸ்டெர்லைட்டு, இவங்களுக்கு தெரியாம வந்துருச்சா மீத்தேன் சொல்லு. எங்கள் ஐயா டிஆர் பாலு பெருமையாக பேட்டியில் சொன்னது இருக்கு. நானும் எங்கள் அண்ணன் பழனி மாணிக்கம் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை, இந்த பயோகேஸ் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பெருமையாக பேட்டி கொடுத்தது இருக்கு. அது மக்கள் கொந்தளிச்சவனா ஐயா ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது கையெழுத்து போட்டார். எல்லாம் கொந்தளிச்சவனா நான் தெரியாமல் போட்டேன்ட்டார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அப்படியே தெரியாமல் அன்னாரி வேலையத்தை எனக்கு எழுதி வச்சு ஒரு கையெழுத்து போட்டு விட்டுருங்க, தெரியாமல் போட்டு விட்டுருங்களே. இது ஒரு எப்படிப்பட்ட அரசியலில் தொடங்கி, எப்படிப்பட்ட அரசியல்? பெரியார் ஐயாவை எடுத்துக்கிட்டாலும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுங்கிறார். உயர்ந்த சாதி என்று நீ கருதிக்கிறியா, உனக்கு கீழே தாழ்ந்த சாதி எவனும் இல்லைன்னு எண்ணிக்க, பிரச்சனை இல்லைங்கிறார். அவர் முன்வைத்த அரசியல் ஆணுக்கு பெண் சம உரிமை வேணுங்கிறார். கேட்கிறாரு, 2 குழந்தைக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மால்தஸின் கோட்பாடு, பொருளாதார தந்தை மால்தஸின் கோட்பாடு, நான் பொருளாதாரம் படித்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரொடக்ஷனும் பாப்புலேஷனும் சம விகிதத்தில் முன்னேறணும், உற்பத்தியும் மக்கள் தொகையும். உற்பத்தி குறைவாக இருந்து மக்கள் தொகை அதிகரித்தா அந்த நாடு பற்றாக்குறையில், ஸ்கேர்சிட்டியில் தான் போய் நிற்கும். அதான் இங்கே பிரச்சனை. இங்கே மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர சொல்கிறார். அதை நேரு எதுக்குறார். நேரு என்ன சொல்கிறாரு, 2மே பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா கொல்லிவோட புள்ள வேணுமேனு ஒன்று கேட்பாங்களே இந்த நேருன்னு. அப்போ ஒரு காலத்தில் தர்க்கம் நடக்குது. அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்கிறாரு, அப்போ ஆண் குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லுவானே, கொல்லிவோட புள்ள வேணும்னு. இப்போ பெரியாருக்கு பொம்பளை கொல்லி போட்டால் புணம் வேகாதான்னு கேட்குறாரு. அவர் முன்வைத்த அரசியல் அது என்ன பாரு, இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த 20 வருஷ திட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது. காரணம் இந்த திராவிடங்க பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ சுத்தமாக கட்டுப்படுத்த தம்பி மேன் சொல்ற மாதிரி டாஸ்மார்க்கை திறந்து விட்டு நம்ம சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5-6 குழந்தை 6-7 குழந்தை பிறக்கும்போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி 20 வருஷ திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்தா இருக்கும். வீடு வீடுக்கு வந்து நம்ம தந்தை தாய்கிட்டலாம் பேசி 2 குழந்தைகளுக்கு மேனான்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது பேருந்துகளில் விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துடுச்சு. இப்போ சரக்கு அடிச்சு கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 22 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த டாஸ்மார்க்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. 25 ஆண்டு தான் இருக்கு, கால் நூற்றாண்டில் முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. அதிகமாக பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். முடிஞ்சு. ஐயா, நான் இறை நம்பிக்கை அற்றவன், ஐயா பெரியார் சொல்கிறாங்க. நான் சிவனை வழிபடுவதில்லை, ஆனால் நீங்கள் வழிபடுகிறீங்க. அந்த சிவனை தன் உடலில் பாதியை தன் துணைக்கு பார்வதிக்கு சக்திக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரர் என்று சரிபாதி தன் உடலில் பாதியை கொடுத்து நிற்கும்போது நீ இதேண்டா 50 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க யோசிக்கிற? வணங்காத நானே சொல்கிறேன் பெண்களுக்கு கொடுன்னு. உன் கடவுளே கொடுத்துருக்கான், நீ கொடுறாங்கிறேன், அவனை கும்புற நீ கொடுக்க மறுக்கிறியங்கிறார். இந்த கோட்பாட்டை நம்ம ஏற்கிறோம். அதே இதில் நல்லா கவனிங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று நான் சொல்வதை நீங்கள் கட்டிய மனைவியை மனதில் வைத்து சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். உங்களை பெற்ற தாய், உங்கள் உடன் பிறந்த அக்கா தங்கைகளை நினைவில் கொண்டீர்கள் என்றால் நான் கேட்பது சரி என்று படுங்கிறார். நான் என் தங்கச்சிக்கு தான் கொடுக்குறேன். 50 விழுக்காடு பெண்களுக்கு
தேர்தலில் நிற்க இடம், கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம் அனைத்திலும் 50 இடம், 50 விழுக்காடு. அதுதான் பிரபாகரன் பிள்ளைகளின் பெருங்கனவு. இன்னைக்கு கொடுத்துருக்கோம்னா இது பெருமைக்கு அல்ல, எங்கள் பிறவி கடமை. அதை செய்கிறோம். நான் என் தங்கைக்கு கொடுக்குறேன், என் அக்காவை கொடுக்குறேன், என் அம்மாவை கொடுக்குறேன், என் சின்னம்மாவை கொடுக்குறேன். அந்த பெருமிதம் உங்களுக்கு இருக்கணும். அது அவர் முன்வைத்த அரசியல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னர். ஏன் இதுவரை நீ இறைவனை காணல? ஏன்னா எந்த ஏழையும் சிரிக்கல. ஏழை சிரிச்சா தானே இறைவனை காண முடியும். அவர் முன்வைத்த அரசியல். ஒன்று அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க பாரு, இங்க பாருங்க, ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா இருக்கு. அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியா இருக்கணும். ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியா ஆங்கிலத்தை வச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியது, ஒரு வாசல் இருக்கு, தலைவாசல், அதிலே எல்லோரும் போகலாம் வரலாம். மாடு இதில் வந்துடும், பசுமாடு. சின்னதாக இங்கே ஒரு கதவு இருக்கணுங்கிறான். எதுக்குன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி வர்றதுக்குண்ணா. மாடு வந்த பிறகு அந்த வழியில் கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு இன்னொரு கதவை போடுற? பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இங்கிலீஷில் பேசுகிறாரு அழகா. அங்கே இருந்த ஒரு வட இந்திய எம்பி எந்திரிச்சுறாரு, அண்ணாதுரை இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் 3 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி படித்தா அழகாக ஹிந்தி பேசலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அதை அப்படின்னா. ஆமாம், அதுக்கு மேலே இதில் கற்றுக்கிற என்ன இருக்குன்ட்டு அப்படி 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்தா போதும்னு இவங்க கொண்டு வர பேசுகிறாங்க. அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு வரைக்கா? ஏய், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் பொழிப்பறை தேடி அகராதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிக்கணும்ன்ற. தமிழ் ஒரு கடலடா, கரையில் நின்று காலை நினைச்சா போதும்ன்றா பைத்தியக்காரன்ட்டு அப்படி. ஓரக்கரையில் நீந்திய அங்கே இருக்கிற தமிழறிஞர்கள்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நடுக்கடலை கூட தொடலை, அப்புறம் எப்படி கரையை கிடக்கிறது? தமிழ் பெருங்கடல் என்பதை என் இன உறவுகள் புரிந்து கொள்ளணும். பேரறிஞர் அண்ணா வச்ச அரசியல், சாராயத்தை வித்து வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. ஆனால் இவர்கள், அவர் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிற இவர்கள் எப்படிப்பட்ட இழிவான அரசியல் பாரு. ஏன் இந்த அரசியலை அருவருக்க மறுக்கிறாய்? ஏன் இதை வெறுக்க மறுக்கிறாய்? ஏன் உனக்கு கோபமே வர மறுக்கிறது? என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நீ நல்லா கவனிச்சுப்பார். எந்த தொலைக்காட்சியிலையாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா? இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள், இவர்களை ஆதரியுங்கள், இவர்களுக்கு வாக்கு, யாருமே பேச மாட்டார்கள். இப்போது தெரியாத விக்கிரவாண்டியில் திமுக என்ன செய்தென்று யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நல்ல அரசியலே உருவாகக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார் இயேசுபிரான். அநீதிக்கு எதிராக தான் புரட்சி தீயை பற்ற வச்சு 13 ஆண்டா கத்திக்கிட்டு இருக்கோம். கண்டுக்கிறவே இல்லையே. தீமைன்னு தெரியுது, சாத்தானின் செயல்களை செய்கிறார்கள் ஆட்சியாளர்கள் தெரிகிறது, அவர்களுக்கே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கிறார்கள். புரட்சியில் பூத்த ஒரு மார்க்கம் நபிகளார் இஸ்லாம் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் வந்த மக்கள் ஒரு மாறுதலையும் படைக்க திணைக்கிறது இல்லை. எங்க அண்ணன் பழனிபாபா விடவா நான் பேசிட போறேன். ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர் ஒரு மேடையில் கூட என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு பேசினதில்லை, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசியிருக்கிறார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் மொழிப்பற்று இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் ஆள்வீர்கள், இல்லை என்றால் ஆளப்படுவீர்கள் என்கிறார். எவ்வளவு பொதிச்சுட்டு போனார்? ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை. திரும்ப திரும்ப இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் 15 விழுக்காடு அந்த வாக்கில் திமுக மஞ்சள் குளிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு
23 விழுக்காடு. இந்த 2 வாக்கில் தான் மஞ்சள் குளிக்குது. நீங்கள் விழிப்புணர்வற்று மாறுதலான மாற்று அரசியலுக்கு விரையவில்லை என்றால் இந்த நாட்டை எவரும் காப்பாற்ற முடியாது, எவரும் காப்பாற்ற முடியாது. இதில் எங்களுக்கு கற்பித்தவர் தம்பி, எங்களுக்கு நான் கற்றுக்கிட்ட தத்துவம் விவேகானந்தர் சொல்றார், உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதேங்கிறது. அது எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, இறுதி வரை பேசு, அதையே உறுதியாக பேசு, நீ தாண்டா உண்மையான வீரன்கிறது. அதனால உண்மையை பேசுவோம். இதனால நாங்கள் தோற்று போகவில்லை, நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கிறோம். ஆனாலும் வென்றவர்கள். ஏன்? கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றவர்கள். இவர்கள் வெறும் தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், ஆனால் தோற்று போனவர்கள். எப்படி? நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும்? நீட்டுக்கு எதிராக வாங்கிய 50 லட்சம் கையெழுத்து எங்கே? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே? தோற்று போனார்கள், செயல்படுத்த முடியவில்லை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட அந்த விசாரணை கமிஷன், அதிலே 3 மணி நேரம் நின்று விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான். அறிக்கை தாக்கல் செய்தார்கள், நடவடிக்கை எங்கே? ஒன்றுமில்லை. துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு, பணி இடமாற்றம். தோற்று போனவர்கள் அவர்கள். தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம். விடுதலை பெற்ற இந்தியாவிலே அதன் விடுதலைக்கு போராடிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்வைத்த முழக்கம், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, என்றாவது ஒரு நாள் தோற்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி தோற்று போவதையே நான் மேன்மையாக கருதுகிறேன். லெனின் சொன்னதான், அன்னை கூட சொன்னேன். இறுதி லட்சியத்தை மறந்துட்டு அந்த இடைக்கால தற்காலிக நலனுக்காக அடமானம் வைக்கிறது இருக்குல்ல, அதான்டா சந்தர்ப்பவாதங்கிறாரு. அதை தான் நானும் சொல்றேன். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்க பிரபாகரன் பிள்ளைகள், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் தயாராக இல்லை. உங்களோடு நாங்கள் விளையாடுறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம், தோற்கடிங்க ரசிக்கிறோம். ஆனால் உங்கள் கண்ணீரை துடைக்க முதலில் நீளுகிற கை விரல்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகள் கைகள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்ப கேட்போம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, அதுக்கு விசாரணை கமிஷன், ஒரு தனிநபர், ஒரு நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில், ஐயா தலைமையில் 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணும். அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சரி தவறு பார்த்து நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்களா? செத்த அடுத்த நொடியில் 10 லட்சம் கொடுத்துட்டீங்களே, இப்போ இந்த விசாரணை எதுக்கு தெண்டம்? சரி, விசாரித்து கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கும்? அதான் முடிஞ்சிருச்சே. ஏன்? இடைத்தேர்தலில் இந்த சாராயம் குடிச்சு செத்த சாவு எங்களை பாதிக்கலை, அதை காட்டணும். பிணத்தை எல்லாம் பணத்தை போட்டு மூடு. இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஃபார்முலா. பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க வச்சிருக்க காசெல்லாம் ஒரு நாள் கரையான் தின்ட்டு போதா இல்லைன்னு மட்டும் பாரு. யோக்கியம். இது ஒரு ஆட்சி முறை. இவ்வளவு கல்வி கற்ற இளைஞர்கள் இருக்கீங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க. எத்தனை நம் இன முன்னோர்களின் வாழ்க்கை பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்க. பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம கோட்பாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று மானுட பிறப்பிலே பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு மாற்றாக ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்காத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசரும் நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாது. முதல்ல உளவியல் நிமிர்வு உனக்கு தேவைப்படுது.
உன்னால முடியாதுங்கிற எண்ணத்தை கைவிடு. என்னால் முடியாதது எவராலும் முடியாது, உலகில் எவராலும் முடியாதது என்னால் முடியும் என்கிற பெருமிதம், திமிரு உனக்கு இருக்கணும். அதனால் அம்பேத்கர் கற்பித்ததை நல்லா கமிச்சுக்க. நீ யாருக்கோ உழைக்கிறாய் என்கிற எண்ணத்தை கைவிடு. யாருக்கோ வேலை செய்யறோம், யாரு அதை கைவிடுறாங்கிற கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு நில். நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் வெல்லுமா? அது ஓட்டு போட்டா ஜெயிக்குமா? கைவிடுறா. வெல்லும். அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொள்றா, வெல்லும்டா. 2016 4.5 லட்சம், இன்னைக்கு 36 லட்சம். நீங்க 13 ஆண்டுங்கிறீங்க. முதல் 5 ஆண்டுல நாங்க போட்டியே போடலை. முதல் 5 ஆண்டுல போட்டியே போடல. 2016 தான் தேர்தலுக்கே வந்தோம். 16 24 இவ்வளவுதான் நம்ம கணக்கு. இவ்வளவுதான். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இது பூரா ட்ரைனிங், பயிற்சி ஆட்டம். இதெல்லாம் வார்ம் அப் மேட்ச், ஷோ மேட்ச். இனிமேதான் ஆட்டம், இனிமேதான் ஆட்டம். நம்பிக்கையோடு இருங்க, வெல்ல முடியும். நம்மை தவிர இந்த மக்களுக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்மளை மாறி பேரன்பு கொண்டு காதலிக்க யாரும் கிடையாது. எனக்கு தெரியும் மரங்களை எப்படி நட்டு வளர்க்கணும், கல்வியை எப்படி என் மக்களுக்கு கொடுக்கணும், தண்ணீரை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், பசி இல்லாமல் எப்படி என் நாட்டை மாற்றணும் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அப்படி. நீ ஒன்றும் செய்வேனா, ஒத்த ஓட்டை போட்டு வீட்டில் நிம்மதியாக போடு, நாட்டை மகன்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் இந்த நாட்டை, கவலையே படாது. வேலை இல்லைன்னு என் பிள்ளைகள் எவனும் சொல்லக்கூடாது. பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும். தன்மானத்தோடு கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. படிக்கலை, அதுக்கு வேலை இருக்கு. படிக்கவே பிடிக்கல, அதுக்கு வேலை இருக்கு. ஊர் சுற்றி பாரும்ப. இது கொடைக்கானல். கொடைக்கானல் என்னென்ன இடம் இருக்கு, அழகா இருக்கு, படம் எடுத்துட்டு வா. ஊட்டிக்கு போ, ஏற்காடு போ, அங்கே போ. சுற்றுலாத்தலங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. வெளிநாட்டிலிருந்து வருவான், அவனுக்கு நீ தான் டூரிஸ்ட் கைடு. மாதம் 1 லட்சம் சம்பளம், சுற்றி சுற்றி காட்டு. போ. படிக்கலைன்னா என்ன, போ. பிடிச்சதை செய்டா, பிடிச்சதை செய்டா, அவ்வளோதான்டா. உனக்கு பிடிச்சதை செய், அதுதான் கல்வி. நான் படித்தது என்ன, எல்லாரும் நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன்னு நினச்சிருக்காங்க. நான் பொருளாதாரம் படித்தவன். கற்றுக்கொள்வது தான் தமிழனுக்கு என்ன, தமிழ் பேசுறது. முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறார் திருவிக்கா அவர்கள். அதுதான் சொல்கிறார். நம்ம தாத்தா மறைமொழிகள் என்ன சொல்கிறார், திருக்குறள் தாண்டா தமிழனுக்கு வேத நூலாக இருந்திருக்கணுன்றார். தவற விட்டுட்டோம். நம்ம வரும்போது அதையெல்லாம் நம்ம நிறுவ முடியும், நம்மளால் கொண்டு வர முடியும். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள்ங்கிறார் நம்ம தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியிலே காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீரா தீரா ஆய்ந்த நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இந்த அடிமை தலை அறுத்து தமிழ் தேசிய இனம் விடுதலை பெற வேண்டுமானால் இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். அதற்கு தமிழ் தேசிய அரசியல் தான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். அவனுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். உன் மொழி செத்தது, உன் இனம் செத்தது, உன் நிலம் களவோவது, நீர் களவோவது, உன் உணவு நஞ்சாவது, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். கவலையே விட மாட்டார்கள். கவனத்தில் வச்சுக்க. நம்முடைய புரட்சி பாவலர் சிங்கத்தின் குகைக்கில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். எந்த நரி தெரியுதுல்ல, சத்தமா சொல்லு, பயப்படாத.
அந்த திராவிட நரி. சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். இழந்துட்ட. கல்வி உரிமை இல்லை, மருத்துவ உரிமை இல்லை, மின் உற்பத்தி விநியோகம் இல்லை, சாலை போடுதல் பராமரித்தல் இல்லை, ஒரு இளவு கிடையாது, வரி இல்லை, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் என்ன சொல்றாரு? பொங்கும் உணர்வில் எழும் தமிழரசு. உணர்வு பொங்கணும். என்ன உணர்வு? தமிழ் இன உணர்வு. பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறார். வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய தாத்தன் புரட்சி பாவலன் பாவு கனகு சுப்புரத்னம் என்ற பாரதிதாசன். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சியில பாடி இருந்தானா இந்த பாட்டு யாருக்கு? வெள்ளக்காரனுக்கு. விடுதலை பெற்ற இந்தியாவில் திராவிடர்கள் ஆட்சியிலே பாடுகிறான் என்றால் யாருக்கு? குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சிங்கிறான். நறுமலர் சோலையில் நரிமுக விடமாட்டோம். எந்த நரி? திராவிட நரி. நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். கொட்டுலினா எவன் தலையிலையாவது கொட்டு போ, என்னத்தையாவது பண்ணி விடு. நீ ஒன்றும் செய்வேனா, 10ஆம் தேதி இதில் ஒரு ஓட்டை மட்டும் போட்டு விடு, மீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் செய்வேனா. நீ 10 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தேன்னா நேரம் உலக செய்தி ஆக்கியிருப்பாங்க என் தங்கச்சி என் தம்பியெல்லாம். என்ன தேவனை பண்ணிட்டீங்க. எங்களுக்கு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போதே அதிகாரத்தை கொடுத்துருங்க. சக்கரை நாற்காலியில் போகும்போது தந்து ஒன்றும் பயனில்லை. ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருங்க, சரி பண்ணிடுறோம். ஆனால் நாங்கள் ஆட்சி செய்து காட்டிடுவோம். நாங்கள் செத்து போனாலும் எங்கள் பிள்ளைகள் பிடிச்சிக்கிறோம். இப்படி தாண்டா ஆட்சி செய்யணும்னு. இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, இந்த திமுக ஆட்சி இந்த மாடல் இருக்குல்ல, இதுதான். தேர்தல்னா காசு கொடுக்கணும், சாராயம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், பட்டியில் அடைக்கணும், 3 மணியில் உட்கார வச்சு போகும்போது 200 கையில் கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்துடணும். இப்படி ஆகிப்போச்சு என் இன மக்கள். இவ்வளவு கொடுமை. பக்கத்தில் ஒரு தீவில் உயிரை கொடுத்து போராடிட்டான். மான உணர்வு இன உணர்வு இருந்த தமிழனெல்லாம் செத்து போயிட்டான். என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன பெருமை இல்லை உனக்கு? என்ன இல்லை சொல்லு. எல்லாம் இருந்து கை கட்ட வேண்டியதாயிருச்சு இவங்க கிட்ட போய் நின்றுட்டு. அதான் ஒன்று, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவேரா. நம்முடைய தலைவர் என்ன சொல்றார்? சரணடைந்து வாழ்வதற்கு பதிலாக சண்டையிட்டு சாகலாம் மேலானதுங்கிறார். நீ போராடினாலும் சாவாய், போராடாவிட்டாலும் சாவாய். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. போராடி சாவோம், வா போராடுவோம். இது என்ன பெரிய இதா? தோக்கடிக்கவே முடியாத திமுகவா? எதிர்கட்சியாக கூட இல்லாமல் தோத்து போய் வெளியேறின கட்சி தானே இது. ஐயா விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்த காலம் தானே. அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன், 2011 நான் வேலை செஞ்சேன் இவங்களை ஆதரிச்சு. அந்த உரிமையில் தான் எங்களை ஆதரிங்கன்னா. நீங்கள் நின்னா நாங்கள் கேட்க போகிறதில்ல, நிற்கல அந்த அந்த வாக்கை எங்களுக்கு கொடுங்க, நான் பொது எதிரி அடிக்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே. வரலாற்றில் சேர மன்னன் சிங்கள நாயக்கர் படையை கேட்டான், பாண்டிய மன்னன் கேட்டான், சோழ மன்னன் சாளுக்கிய மன்னன் படையை கேட்டான், பிறகு அவனோட யுத்தம் செஞ்சான். அது வேறு. இந்திய அமைதிப்படை ஈழத்துக்குள்ள நின்றுச்சு, சண்டை போட்டார் தலைவர் இராணுவத்தை, இந்திய இராணுவத்தை. பிரேமதாசா ஆயுத உதவி செய்கிறேன். ஏன்னா அவன் இந்திய இராணுவத்தை இங்கே வேறு உண்டை விடக்கூடாதுன்னு அவன் நினச்சான். அதை அடித்து விரட்டுறதுக்கு ஒரு ஆண்மகன் இருக்கான், அது பிரபாகரன் தான்னு அவன் ஆயுதத்தை கொடுத்தான். அதை வாங்கி அடித்து இந்திய இராணுவத்தை விரட்டினார். அப்புறம் சைக்கிளில் கொண்டு வச்சு பிரேமதாசாவை தூக்குனார். அது அப்புறம் அது போர் முறை, யுத்த தந்திரம். இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார். இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார். நம்மளும் படிக்கிறோம்ல உலக வரலாறு, இலக்கியம்,
அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்குறோம்ல. இப்படியா நாங்கள் போட்ட பிச்சை, நீதிபதி தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் போட்ட பிச்சை, படிக்க வச்சது நாங்கள் போட்ட பிச்சை. டேய் பிச்சை போட்ட பிக்காளி, நீ உட்காந்துருக்க நாக்காளி, நாங்கள் போட்ட பிச்சை. கருணாநிதி தான் உங்களுக்கு இதை கொடுத்தாரு, கருணாநிதி தான் அதை கொடுத்தாரு, அவர் உட்கார்ந்து இருக்கிற நாக்காளியை நான் கொடுத்தேன், எங்கள் ஆத்தா கொடுத்தா, என் அப்பன் கொடுத்தேன், என் பெரிய சித்தப்பன் கொடுத்தேன். பீத்திக்கிட்டு அலையாதேடா வைத்துக்கிறப்ப. இது ஒரு கொடுமை நடந்துருச்சு. அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், உங்களை நம்பி தான் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேன். நான் 10ஆப்பு படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சிரித்தான். இன்னைக்கு 36 லட்சம் ஓட்டில் அவன் போட்டது தான். 26ல் இன்னொரு 20-30 லட்சம் பேர் வருவான். அவனுக்கு தான் வேலை. அவனுக்கு தெரியும் நான் எது கத்துறேன்னு. அவனுக்கு நல்ல காற்று வேணும், நல்ல தண்ணி வேணும், படித்த வேலை வேணும், அவனுக்கு சாப்பிட நஞ்சு இல்லாத உணவு வேணும், பயணிக்க பாதை வேணும், தடை இல்லாத மின்சாரம் வேணும், அவனுக்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இந்த குப்பை இல்லாத ஒரு நாடு வேணும். அதை அதுக்காக தான் நான் பாடுபடுறேன். அதுக்காக தான் அது தெரியுது. அதனால தான் அவன் என்னை நேசிக்கிறான். என்னோட தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியில் அதிக இளைஞர்கள் இளம் பெண்களை கொண்ட கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் ஒன்றும் ரசிகர்களை சந்திக்கலையே, நான் மக்களை சந்தித்தேன். நான் ஒன்றும் நடித்து புகழ்பெற்ற இயக்குனர் பெரிய தலைவர் மகன்லாம் இல்லை. செத்து போச்சு நீ ஏன்னா என் கண் முன்னாடி. பிண குவியலுக்கு இடையில் ரத்த வாடையிலிருந்து வெளியில் வந்தேன். கத்துனேன், கதறினேன். கருணாநிதி தொடர்ச்சியாக என் குரலை நெருக்கி ஜெயிலில் போட்டு 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 எப்படி 18 வயது என் தலைவனுடைய படத்தை போட்டு சிங்கள அரசு இவரை 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 அடையாளம் கண்டு இவரை இருக்கிற இடத்தை காட்டி சொன்னால் காட்டி கொடுத்தால் 10 லட்சம் தலைக்கு பரிசு வச்சது. அது வரைக்கும் பிரபாகரனா யாருன்னே தெரியாது நாட்டில். 18 வயசு மீசை கூட சரியாக முளைக்கலை. ஒரு பையன் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 10 லட்சம் பரிசு. கள்ளச்சாராயம் குடிச்சில்ல, காட்டி கொடுத்தா 10 லட்சம் பரிசு. நாடு திரும்பி பார்க்குது, யாரா இவன் சிங்களன் தலைக்கு 10 லட்ச ரூபா பரிசு வச்சு இவன் தாண்டா உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினான். அதுக்கப்புறம் தான் தமிழர்கள் இவர் யாருன்னு தேடவே ஆரம்பித்தாங்க. அது மாதிரி சினிமாத்துக்கு இந்த ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு போய் மண்டையை கழுவி என்னை ஒரு வேலையை செய்ய சொல்லி எங்கள் அண்ணன் அனுப்பும்போது அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்க தொடர்ச்சியாக 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் போட்டு 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 எனக்கு பின்னாடி வர தம்பி தங்கைகளுக்கு இவன் தாண்டா உனக்கான ஆள்னு அடையாளம் காட்டின பெருந்தகை ஐயா கருணாநிதி. அதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனாலும் கடற்கரையில் அந்த சமாதியை வைக்கிறதா எனக்கு நோ ஐடியா. எல்லாம் இப்போ நிறைய பேருக்கு சிரிப்பு. அவர் எதோ பேசிட்டு இருப்பாருங்க, அதெல்லாம் ஆகிறதாங்க நடக்கிறதாங்கன்னு அப்படி தான் நினச்சான். இவன்லாம் ஒரு ஆளான்னு நினச்சான். இப்போ நான் மட்டும்தான் ஒரு ஆளாக தெரியுறேன் அவங்களுக்கு. காந்தி சொல்றாருல, தொடக்கத்தில் உன்னை விமர்சிப்பான், உன்னை உன் மேலே கோவப்படுவான், ஒரு எரிச்சலாக இருக்கும், உன்னை விமர்சிப்பான், கேவலப்படுத்துவான், ஏசுவான், அப்புறம் வெறுப்பான், அப்புறம் உன்னை திட்டுவான், உன்னோட சண்டைக்கு வருவான், நீ ஜெயிச்சிருவாயிடாங்கிறார். இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான், 26ல் சண்டைக்கு வருவான், நான் ஜெயிச்சிருவேன். இதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் மேலே உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருக்குது அப்படின்னா நீ சோறு விட்ட வேணா, எனக்கு கார் வாங்கி தர வேணா, வீடு தரேனா, ஒரு ஓட்டை போட்டு விடு, நாட்டை உன் பிள்ளை எப்படி காப்பாற்றுறான்னு பாரு. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றியை அதை சொல்லும். என் ஆருயிர் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே மைக் சின்னத்திலே ஓட்டை போட்டு நாட்டை எங்ககிட்ட கொடுங்க. என் தங்கச்சிக்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்தா நாட்டை வந்துருமான்னு கொடுங்க. ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைப்பா என் தங்கச்சி. என் அன்பு மக்கள், மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஒலி வாங்கி அண்ணா சீமா கருத்த உள்வாங்கி பறக்கட்டும் பறக்கட்டும் நம்ம
ஓடி இந்த நாட்டின் கொடுமைய விரட்டியடி. ஒலி வங்கி கருவி உலகத்தில் பரவி இருக்குது பாருங்க. ஒலி வங்கி கருவி உலகத்தில் பரவி இருக்குது பாருங்க. மைக்கு இல்லாம மேடை சிறக்காது, ஒலி வங்கி இல்லாம குரல் ஒலிக்காது. உலகெங்கும் ஒலிக்கட்டும் ஒலி வாங்கி அண்ணா சீமான் கருத்தை உள்வாங்கி. உலகெங்கும் ஒலிக்கட்டும் ஒலி வாங்கி